ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு டைம் ரிவ்யூ. இன்றைக்கி நம்ம அமுக்குனா காசு வருமா அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் டாபிக். எஸ், ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படிங்கிறது என்ன? அதில் உண்மையிலேயே நம்ம மணி ஏர்ன் பண்ண முடியுமா? அமுக்கிறது மூலமாக எப்படி காசு ஏர்ன் பண்ண முடியும்? இல்லை ஒருவேளை ஸ்கேமாக இருக்குமா? இல்லை உண்மையிலே ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னா அதில் நாம் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அதை எப்போ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுவாங்க? இப்படிங்கிற பல டவுட்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம ஒரே வீடியோவில் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படின்னா என்ன? இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படின்றது ஒரு டெலகிராம் பாட். இதில் ஒரு கேம் இன்பில்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கேமை நம்ம ப்ளே பண்ணுறது மூலமாக காயின்ஸ் ஏர்ன் பண்ணலாம். அதுதான் பார்த்திங்கன்னா இந்த ஹாம்ஸ்டர் காயின் ஏர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரெண்டிங்கில் பேசப்படுற அமுக்குனா காசு அப்படிங்கிறது தான். இதில் நம்ம அமுக்கிறது மூலமாக காசு ஏர்ன் பண்ண போகிறோம். அது போக இதில் சில டாஸ்க்கும் கொடுப்பாங்க. அதை வச்சும் நம்ம ஏர்ன் பண்ணலாம். இப்படி நாம் இதில் காயின்ஸ் ஏர்ன் பண்ணி இதில் இன்னொரு டேர்ம் இருக்கும், ப்ராஃபிட் ஃபார் ஹவர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமானது. அதை நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும். சரி, நான் இந்த ப்ராஃபிட் ஃபார் ஹவரை இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஆனால் இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லாம் இதை டேப் பண்ணுறது மூலமாக அமுக்கிறது மூலமாக ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லி ப்ரொமோஷன் பண்ணுறாங்களே, அப்போ அதெல்லாம் பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை மாதிரி பொய் மாதிரி உண்மை. என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. எஸ், இதை ஏர்ன் பண்ண அடுத்த செகண்டு அக்கௌண்ட்டுக்கு காசாக மாற்றி சென்ட் பண்ணிட முடியாது. பட் ஏன் இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாருமே இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இதில் ரெஃபர் பண்ணியும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்களுடைய ரெஃபரலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, அது மூலமாக காயின்ஸ் அதிகமாக ஏர்ன் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி வீடியோஸ் போடுறாங்க. சப்போஸ் இவங்க உண்மை சொல்லி அதோட ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லி அவங்க வீடியோஸ் போட்டாங்க அப்படின்னா இதை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க, இதை பற்றி தெரிஞ்சவங்க மட்டும்தான் அந்த ரெஃபரலை யூஸ் பண்ணுவாங்க, இல்லை அதை யூஸ் பண்ணுவாங்க. அதை பற்றி தெரியாதவங்க, அதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட்டு சிம்பிளாக அமுக்குனா காசு கொஞ்சம் டேப் பண்ணால் போதும் நமக்கு ஏர்னிங் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இதை பற்றி நாலேஜ் இல்லாதவங்க, இது என்னென்னே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட சிம்பிளாக டெலகிராமில் தானே இருக்குது, ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு இவங்களுடைய ரெஃபரல் லிங்க்கை யூஸ் பண்ணுவாங்க. இதை பற்றின நாலேஜ் இருக்கிறவங்க அவங்களே விருப்பப்பட்டு ரெஃபரல் லிங்க்கை கிளிக் பண்ணி யூஸ் பண்ணால் அது ரெஃபரண்டர். இதை பற்றின நாலேஜ் இல்லாதவங்கள பொய் சொல்லி ஏமாற்றி யூஸ் பண்ண வச்சா அதுக்கு பெயர் என்ன? நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இந்த டெலிகிராம் காயின்ஸு அல்லது ப்ராஃபிட் ஃபார் ஹவரை எப்படி தான் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படிங்கிறது ஃப்யூச்சரில் இன்னும் சில நாட்களில் கிரிப்டோ மார்க்கெட்டில் லான்ச் ஆக போகிற ஒரு கிரிப்டோ கரன்சி. இந்த கரன்சியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை டைரெக்டாக மக்களுக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி டெலிகிராமில் ஒரு கேம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதில் காயின்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணுங்க. இதில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸுக்கு ஏற்ற அளவு ஒரிஜினல் கிரிப்டோ கரன்சியை நாங்கள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது உங்களுக்கும் நாங்கள் கொடுப்போம். இதை நீங்கள் ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில், உதாரணத்துக்கு CoinDCX, பைனான்ஸ் இந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் அதை சேல் பண்ணியோ இல்லை கன்வெர்ட் பண்ணியோ அமௌண்ட்டாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெலிகிராமில் பே பண்ணி ஏர்ன் பண்ணுற காயின்ஸ் அங்கேயே இருந்ததுன்னா அது வேஸ்ட். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ்க்கு கன்வெர்ட் பண்ணி அங்கே அதை சேல் பண்ணி அமௌண்ட்டை மாற்றணும். அதுக்கப்புறம் அங்கேருந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது கிரிப்டோ பற்றி தெரிஞ்சவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் ட்ரேடிங்கோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் கிடையாது, ஈஸியாகவே நீங்கள் பண்ணிடலாம். பட் இதை பற்றி என்னென்ன தெரியாதவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரெஃபரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அது தெரியாதவங்களுக்கு கூட யூஸ் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது பெரிய ப்ராசஸ் தான் அண்ட் காம்ப்ளிகேட்டடாகவும் இருக்கும். சம்டைம்ஸ் இது ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் ஏற்படுத்தக்கூடிய சான்சஸும் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. இதை ஏன் டெலகிராமில் லான்ச் பண்ணணும்? ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் அப்படிங்கிறது என்ன, அது டெலகிராமில் என்ன பண்ணுது, அது என்ன ப்ராசஸ் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதை ஏன் டெலகிராம் மூலமாக பண்ணணும் அல்லது டெலகிராமில் ஏன் லான்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ஏன் ஃபஸ்ட்டு மக்கள் கையில் கொடுத்து அதுக்கப்புறமா மார்க்கெட்டில் லான்ச் பண்ணோம், இதுக்கு பேசாமல் டைரெக்டாக மார்க்கெட்லேயே லான்ச் பண்ணிடலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் அல்ல சர்வீஸ் எதுவாக இருந்தாலும்
அதை மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல மக்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தால் தான் மக்கள் அதை பயன்படுத்துவாங்க. அப்படி அவங்க பயன்படுத்தினாதான் அது சக்ஸஸ் ஆகும், இல்லைன்னா அது ஃபெயிலியர் தான் ஆகும். அப்படி இல்லைன்னா வளர்றதுக்கு ரொம்ப டைம் ஆகும். உதாரணத்துக்கு ஜியோ ஸ்டோரி எடுத்துப்போம். 2016 ஜியோ லான்ச் பண்ணும்போது இந்தியாவில் ஏர்டெல், ஏர்செல், வோடஃபோன், ஐடியான், பிஎஸ்என்எல் இப்படி ஏகப்பட்ட நெட்வொர்க்ஸ் இருந்தது. அப்படி இருந்தும் மக்களை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு 6 மாதத்துக்கு இன்டர்நெட்டும் காலும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதனால் அதிக மக்களை ரீச் பண்ண முடிஞ்சுது. இப்போது இந்தியாஸ் பிக்கெஸ்ட் லீடிங் நெட்வொர்க்காக வளர்ந்துருக்காங்க ஜியோ. இதற்கு காரணம் இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அதாவது மக்கள் கையில் ப்ராடக்டை கொடுத்து யூஸ் பண்ண வைக்கணும். இது ஜியோக்கு மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸ்க்கும் இதே தான். கிரிப்டோவுக்கும் இது விதிவிலக்கல்ல. ஏன் கிரிப்டோ வேர்ல்டில் மிகப்பெரிய நெட்வொர்க்காக இருக்கிற பிட்காயினும் ஆரம்பத்தில் இதே மாதிரி இலவசமாக மக்கள் கையில் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய நெட்வொர்க்காக வளர்ந்துருக்கு. ரீசெண்ட் டைமில் ட்ரெண்டிங்கான இந்த ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருக்க சான்சஸ் இருக்குது. 2010 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $1 கீழே இருந்தது அப்படின்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா கேப்சா ஃபில் பண்ணால் 5 பிட்காயின் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம பிட்காயின் வாங்கி போட்டிருந்தா இன்றைக்கி மில்லியனராகவோ இல்லை பில்லியனராக கூட இருந்திருக்கலாம் அப்படின்லாம் தோணும். அதாவது கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் அதை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் பிட்காயினை பார்த்தீங்கன்னா கேப்சாக்கு ரிவார்டாக கொடுத்தாங்க. அதாவது கேப்சாவை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணாங்க. அது அடுத்தடுத்த வருடங்களில் அது வெப்சைட் ஏர்ட்ராப்பாக மாறிச்சு. அடுத்து டேரெக்டாக வாலெட்டில் ஏர்ட்ராப்பாக கொடுத்தாங்க. இது இப்படி மாறி மாறி இன்றைக்கி டெலகிராமை ஒரு மீடியமாக யூஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற ஒரு மீடியேட்டர், ஒரு டெலிவரி பர்சன் சொல்லலாம். அந்த மாதிரி தான் இது எல்லாமே இருக்குது. இன்றைக்கி டெலகிராமாக இருக்கிறது நாளைக்கு வாட்ஸ்அப் ஆகலாம், இல்லை வேறு ஏதோ ஒரு புது டெக்னாலஜி வரலாம். இது மாறிட்டே தான் இருக்குமே தவிர இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது லான்ச் ஆகக்கூடிய கிரிப்டோ கரன்சியை மக்கள் கையில் கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கான மீடியேட்டர்ஸ் தான் இது எல்லாமே. அப்படி தான் இந்த டெலகிராமும் ஒரு மீடியமாக இப்போ செயல்படுது. அதனால தான் எல்லா கரன்சிஸும் இப்போ லான்ச் ஆகிற கரன்சிஸ் எல்லாம் டெலகிராமை யூஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி தான் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்டும் லான்ச் ஆகுது. ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் பாப்புலர் ஆனதுக்கு என்ன காரணம்? ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் டெலகிராமில் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் காயின் ஒரு காயின் இதே மாதிரி சேம் ப்ராசஸில் டெலகிராமில் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் கிரிப்டோ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த டெலகிராம் யூஸ் பண்ணவங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் பார்த்திங்கன்னா இதில் அலோகேட் பண்ணாங்க. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக பண்ணதுனால இந்த ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாச்சு, ஒரு ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுச்சு. இந்த டெலகிராமில் நம்ம யூஸ் பண்ணுறதுனால மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது நமக்கு ஒரு குறிப்பிட்ட ஏர்னிங் கிடைக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் அடுத்தடுத்து வந்த காயின்ஸை மக்கள் ட்ரை பண்ணாங்க. அந்த லிஸ்ட்டில் ஹாம்ஸ்டர் காம்பேக்டும் ஒன்று. இந்த நாட் காயினை மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி சேம் ப்ராசஸில் நிறைய காயின்ஸ் மார்க்கெட்டில் லிஸ்டிங் பண்ணாங்க. அண்ட் இன்னும் நிறைய காயின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ராசஸிங்கில் இருக்குது. ஆனால் இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்டில் மட்டும் ஏன் இவ்வளோ க்ரேஸ்? இது மட்டும் ஏன் இவ்வளோ பாப்புலர் ஆச்சு? இந்த மாதிரி லிஸ்ட் அவுட் ஆகிற எல்லா காயினுக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, ப்ரொமோஷன் எல்லாமே பண்ணுவாங்க. பட் இந்த காயினுக்கு கொஞ்சம் ஹைலைட்டாக இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றதை விட இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு விளையாடுற மாதிரி இருந்தது. அண்ட் அது வீடியோஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபன் வீடியோ மாதிரி இருந்தது. அப்படிங்கிறனாலையும் அதை ப்ரொமோஷன் பண்ண விதம், எக்ஸாம்பிளுக்கு டேப் பண்ணால் காசு, அமுக்குனா காசு, இந்த மாதிரி சொல்கிற சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா இது மேலே ஒரு க்ரேஸை க்ரியேட் பண்ணுச்சு. அதனாலேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காக ட்ரை பண்ணவங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க. இந்த மாதிரி இதை பற்றின மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன் வீடியோஸ் எல்லாமே ஒரு ஃபன் வீடியோ மாதிரி இருந்ததுனாலையும் இதை யூஸ் பண்ணுறதும் ஒரு கேம் மாதிரி இருந்ததுனாலையும் மற்ற காயின்ஸை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே பாப்புலர் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் இதில் ஃபஸ்ட்டு 81 நாளில் அப்ராக்சிமேட்டாக 239 மில்லியன் யூசர்ஸ் இதில் ஜாயின் ஆகிக்கிறாங்க வேர்ல்டு ஃபுல்லாக. அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் 4-5 மில்லியன் யூசர்ஸ் புதுசாக இதில் ஜாயின் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணது March 26 இப்போ வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 120 நாள் கிட்ட ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய அஃபீஷியல் x.com ட்விட்டரில் 12 மில்லியன் யூசர்ஸ் ஜாயின் ஆகிறாங்க. யூடியூப் சேனலில் 3.4 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. இதில் மொத்தமாகவே 162 வீடியோஸ் தான் போட்டிருக்காங்க இப்போ வரைக்கும். அண்ட் இந்த சேனல் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் May 24 தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இன்னும் முழுசாக 2 மாதம் கூட ஆகலை. ஆனால் 3.4 கோடி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருக்குறாங்க. ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் ரியலா இல்லை ஸ்கேமா? ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் ரியலா இல்லை ஸ்கேமா அப்படின்னு வரும்போது
இதை கண்டுபிடிச்சது யார், அதாவது இதை லான்ச் பண்ண போகிற ஓனர் யார் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுக்கல. அண்ட் இதை பற்றின எந்த ஒரு ப்ராப்பரான இன்ஃபர்மேஷனும் இல்லை. அதாவது இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதனுடைய ஒயிட் பேப்பர் அது எதுவுமே பார்த்திங்கன்னா இதில் கொடுக்கல. ஒயிட் பேப்பரே பார்த்திங்கன்னா கம்மிங் சூன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே தவிர இது பற்றின எந்த ஒரு வெளிப்படைத்தன்மையும் அது ஒரு டிரான்ஸ்பரன்சி இதில் இல்லவே இல்லை. அதனால் இது ஸ்கேமாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. இருந்தாலும் இந்த காயினை பற்றி பாசிட்டிவான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா காயின் மார்க்கெட் கேப், பைனான்ஸ் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்மில் பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் சைடில் இருந்து இதுக்காக மார்க்கெட்டிங்காக நிறையவே செலவு பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதே சமயத்தில் இவங்க யூசர்ஸ்கிட்டேருந்து எந்த ஒரு பணமும் வாங்கலை. அதனால் பார்த்திங்கன்னா இவங்க காயினை லான்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆகின காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இதே மாதிரி சேம் ப்ராசஸில் லான்ச் ஆகி கரெக்டாகவே லிஸ்டிங் ஆனதுனால இதுவும் அதே மாதிரி லிஸ்டிங் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையாவே இருக்குது. எதுவாக இருந்தாலும் இது உண்மையிலேயே லிஸ்டிங் ஆகிற வரைக்கும் இது ட்ரஸ்டடு தான், ரியல் தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இந்த ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் எப்போ தான் மார்க்கெட்டில் லிஸ்டிங் ஆகும்? ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் காயின் அஃபிஷியலாக ஜூலை 2024 லிஸ்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸாக்டாக இந்த டேட்டில் தான் லிஸ்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லவே இல்லை. அண்ட் இன்னொன்று, இந்த ஜூலை மந்த் ஆல்மோஸ்ட் முடிய போகுது, இன்னும் 8 to 7 days தான் இருக்குது. ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் காயின் லிஸ்ட் அவுட் ஆச்சுன்னா அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும், நமக்கு எவ்வளோ காயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும்? ஹாம்ஸ்டர் காம்பேக்ட் காயின் எக்ஸாக்டாக இவ்வளோ ப்ரைஸில் இருக்கும் அப்படின்னு அஃபிஷியலாக எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அவங்க சொல்லலை. அண்ட் அது லிஸ்ட் அவுட் ஆகும்போது தான் எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா சில கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸில் இவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் அஃபிஷியல் லான்ச் ஆகிற வரைக்கும் இவ்வளோ தான் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன். லிஸ்ட் அவுட் ஆனால் எவ்வளோ காயின்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். காயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு வரும்போது அவங்க 100% காயின் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க இன்வெஸ்டர்ஸ்க்கு மார்க்கெட்டிங் ஃபீல்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து வைப்பாங்க. அதில் இந்த காயின் டேப் பண்ணுற நமக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காயின்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அப்படி அலோகேட் பண்ணுற காயின்ஸில் இருந்து தான் நமக்கு இங்கே நாம் இந்த டெலகிராமில் டேப் பண்ணி ஏர் பண்ண காயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி இங்கே டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கும். ஹாம்ஸ்டர் காம்பேக்டில் டோட்டலாக எவ்வளோ காயின்ஸ் இருக்குது, அதில் இந்த காயின் டேப் பண்ணுற யூசர்ஸ்க்கு எவ்வளோ காயின்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இன்னும் சொல்லலை. சில கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு அசம்ஷனில் மொத்தமாக 10 பில்லியன் ஹாம்ஸ்டர் காயின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இது அஃபிஷியல் கிடையாது. அஃபிஷியலாக வர வரைக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் வரும், எவ்வளோ காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியாது. ஆனால் இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன நாட் காயின் அதில் எவ்வளோ காயின்ஸ் இருந்தது, அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் காயின்ஸ் டேப் பண்ணவங்களுக்கு கொடுத்தாங்க, அதோட ப்ரைஸ் எவ்வளோ இருந்தது, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹாம்ஸ்டர் காயினில் எவ்வளோ ப்ரைஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த நாட் காயினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் பர்சன்டேஜ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். நாட் காயினுடைய காயின் டிஸ்ட்ரிபியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 100% காயினில் 78% டேப் டு ஏர்ன் பேஸில் கொடுத்துருக்காங்க. அதாவது டெலகிராமில் டேப் பண்ணி ஏர்ன் பண்ணவங்களுக்கு 78% காயின்ஸை கொடுத்துட்டாங்க. என்ன மனுஷன்? மீதி இருக்கக்கூடிய காயின்ஸில் 3% பைனான்ஸ் லான்ச் பூல்லையும் 1.3% ஓகேகே ஜம்ப் ஸ்டார்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய 17% அதர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் டேப் டு ஏர்னான டெலகிராம் ஏர்னிங்கை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 78% இருக்குது. இதுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா 80.22 பில்லியன் டோக்கன்ஸ் வருது. அதாவது 8022 கோடி காயின்ஸை டெலகிராமில் ஏர்ன் பண்ணவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த இந்த டோக்கன்ஸ் யாராருக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற யூசர்ஸை பேஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேஷியோவில் இவ்வளோ காயின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்த அந்த ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா டெலகிராமில் இருக்கக்கூடிய 1000 காயின்ஸ் ஈக்குவல் டு ஒரு நாட் காயின் டோக்கன் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்க. அதாவது டெலகிராமில் நீங்கள் 1000 காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு நாட் காயின் டோக்கன் கிரிப்டோ டோக்கன் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 ஈக்குவல் டு 1 அப்படிங்கிற ரேஷியோவில் பார்க்கும்போது நீங்கள் 10 மில்லியன் காயின்ஸ், அதாவது 1 கோடி காயின்ஸ் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க டெலகிராமில் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 நாட் காயின் கிரிப்டோ டோக்கன் கிடச்சிருக்கும். அதனுடைய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காயின் லான்ச் பண்ணும்போது அதோட ப்ரைஸ் $0.005 இருந்தது. ஆனால் இதோடைய ஹையஸ்ட் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா $0.023 இருந்தது.
இந்த ஹையஸ்ட் வேல்யூவே நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 10,000 காயினுக்கு $232 கிடச்சிருக்கும். இதை இந்தியன் ருபீஸில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 20,000 கிடச்சிருக்கும். அதாவது 10 மில்லியன் காயின்ஸ் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியன் ருபீஸில் அமௌண்ட்டை அப்ராக்சிமேட்லி 20,000 ரூபா கிடச்சிருக்கும். இது இந்த ஹையஸ்ட் ப்ரைஸில் சேல் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இவ்வளோ கிடச்சிருக்கும். நீங்கள் வேறு ப்ரைஸில் சேல் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏர்னிங் கிடச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏர்ன் பண்ணி வச்சுக்கிற காயினோட கவுண்ட்டை பொறுத்தும் டிஃப்ரெண்ட் ஆகும். இது 10 மில்லியனுக்கான ஏர்னிங். இப்போ நீங்கள் 100 மில்லியன் காயின்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 2 லட்சம் கிட்ட வந்திருக்கும். இதே 1 மில்லியன் காயின் தான் இருந்தது அப்படின்னா அதோட ஏர்னிங் அப்ராக்சிமேட்டாக 2,000 கிட்ட தான் வந்திருக்கும். சரி, நாட்காயின் அவ்வளோவா பாப்புலர் ஆகல, அதனால் அதுக்கான ஏர்னிங் ரொம்ப கம்மியாக வந்தது. இது ஹேண்ட்ஸாக காம்பேக்ட் நல்லா பாப்புலராக இருக்குது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, அதனால் அதுக்கான ஏர்னிங் அதிகமாக தானே வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நாட்காயினை லிஸ்டிங் பண்ணும்போது டோட்டலாகவே 30 to 40 மில்லியன் யூசர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த யூசர்ஸுக்கு ஏற்ற மாதிரி 1000 = 1 அப்படின்ற ரேஷியோவில் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அலோகேட் பண்ண காயினோட இது பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட இருக்கிற காயினில் டோட்டலாக 78% மக்களுக்கே கொடுத்தாங்க. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 கோடி காயின்ஸ் இருந்தது. அதாவது எவ்வளோ காயின்ஸ் எவ்வளோ யூசர்ஸ் இதை வச்சு தான் இங்கே காயின் அலோகேஷன் ரேஷியோ இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது யூசர்ஸும் கம்மியாக இருந்தாங்க, காயின்ஸும் அதிகமாக இருந்தது, அதனால் 1000 = 1 அப்படி இருந்தது. ஆனால் ஹேம்ஸ்டர் காம்பேக்டில் இப்போ வரைக்கும் 250 மில்லியனுக்கு மேலான யூசர்ஸ் ஜாயின் ஆகிக்கிறாங்க. அண்ட் எவ்வளோ காயின்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற டீட்டெயிலும் இல்லை, அதனால் எவ்வளோ ரேஷியோ வரும் அப்படிங்கிறதும் தெரில. ஆனால் ரேஷியோ பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மகிட்ட 100 மாம்பழம் இருக்குது அப்படின்னா 10 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 10 கொடுக்கலாம். இதே 20 பேர் இருந்தாங்கன்னா 5 தான் கொடுக்க முடியும், 50 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு 2 தான் கொடுக்க முடியும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே யூசர்ஸ் அதிகமாக இருக்கிறனால ரேஷியோலையும் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அப்போ இதை யூஸ் பண்ணுறது ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கிலேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம், ஓரளவுக்கு ஏர்னிங் கிடைக்கும். பட் இப்போ தான் ஸ்டாப் பண்ணீங்க இல்லை இனிமேல் தான் ஸ்டாப் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணுறது வேஸ்ட்டு தான், உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அடுத்து ஹேம்ஸ்டர் காம்பேக்டை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய சில ஸ்கேம்ஸ் பார்க்கலாம். இங்கே ஹேம்ஸ்டர் காம்பேக்டே ஒரு ஸ்கேமாக இருக்குமா அப்படின்ற டவுட் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பேஸ் பண்ணியே சில ஸ்கேம்ஸ் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம டெலிகிராமில் ஏர்ன் பண்ணுற காயின்ஸை இங்கே என்ட்ரு பண்ணி நம்மளுடைய பேமெண்ட் ஐடியை என்ட்ரு பண்ணோம் அப்படின்னா நாம் ஏர்ன் பண்ணுற காயின்ஸுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்புறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு ஒன் டைம் பேமெண்ட்டாக ஒரு 500 rupees பே பண்ணோம் அப்படின்னா அன்லிமிட்டடாக எத்தனை காயின்ஸ் வேணாலும் இதில் அக்கௌண்ட்டுக்கு பணமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ஒரு ஸ்கேம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம டெலிகிராமில் ஏர்ன் பண்ணுற எதுவாக இருந்தாலும் அவங்க கிரிப்டோ மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது தான் நமக்கு அது ரிவார்டாக கொடுப்பாங்க. அப்போ தான் நாம் அதை எக்ஸ்சேஞ்சில் சேஞ்ச் பண்ணி விட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டைரெக்டாக ஒரு வெப்சைட்லேயும் ஏதோ ஒன்றுலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. இது ஹேம்ஸ்டர் காம்பேக்ட் மட்டும் இல்லை, எல்லா காயினும் இதே மாதிரி தான். ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹேம்ஸ்டர் காம்பேக்ட் பற்றின A to Z டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.